அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் துவாஸ் லைப்ரரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரமலான் மாதத்தின் அடுத்து வரக்கூடிய சிறப்பு மிக்க இரவான லைலத்துல் கதிர் இரவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஏன்னா லைலத்துல் கதிருடைய சிறப்புகள், அதனுடைய அடையாளங்கள், அன்று என்னென்ன துவாக்கள் ஓத வேண்டும், அமல்கள் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் ஏன் லைலத்துல் கதிர் மறைக்கப்பட்டது என்பதற்கான காரணங்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்க டைம் இல்லைனா உங்களுக்கு எந்த டாபிக் தேவைப்படுதோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புனித ரமலான் மாதத்தில் உள்ள ஓர் இரவுக்கு லைலத்துல் கதிர் என குறிப்பிடப்படுகிறது. அது மிகுந்த பரக்கத்களையும் நன்மைகளையும் பொருந்திய இரவாகும். லைலத்துல் கதிர் கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் பரிசுத்த வேதத்தில் குறிப்பிட்டுள்ளான். 1000 மாதங்கள் என்பது 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகும். எந்த மனிதருக்கு இந்த இரவில் வணங்கும் பாக்கியம் கிடைத்து விடுகிறதோ அவர் மகிழ்ச்சிகரமான பாக்கியம் பெற்றவர் ஆவார். இந்த ஓர் இரவை வணக்கத்தில் கழிக்கின்றவர் 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகிய அதிகமாக காலங்களை வணக்க வழிபாடுகளில் கழித்தவர் போன்றாவார். அல்லாஹு தஆலா லைலத்துல் கதிர் என்ற இந்த இரவை என் உம்மத்தினருக்காக வழங்கியுள்ளான். இது முந்திய உம்மத்தினர் எவருக்கும் கிடைக்கவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திய உம்மத்தினருக்காக அதிகமான ஆயுள் காலத்தை கொடுக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள். தங்கள் உம்மத்தினருக்கோ வயதோ மிக குறைவாக இருந்தது. ஆகையால் இவர்கள் அவர்களுக்கு சமமாக நற்செயல் புரிவது சாத்தியமில்லாத ஒன்றாக கருதினார்கள். அதனால் அல்லாஹு தாலாவின் பிரியமான நபி அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. அதற்கு பிரதியாகத்தான் அல்லாஹு தாலா இந்த இரவை அருளினான் என்று கூறப்படுகிறது. இந்த லைலத்துல் கதிர் இரவின் சிறப்பை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் தனி ஒரு சூறாவை இறக்கப்பட்டுள்ளது. சூரத்துல் கதிர் 97வது சூறாவாக நம் குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ளது. இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கதிர் எவ்வளவு கண்ணியம் மிக்கதாகவும் முக்கியத்துவமானதாகவும் இருக்கிறது என்று கூறியுள்ளான. லைலத்துல் கதிர் எந்த இரவில் குறிப்பிடப்படுகிறது? லைலத்துல் கதிர் இரவை ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு என்ன புலப்பட செய்வது என்றால், பிற 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 இரவுகளில் லைலத்துல் கதிரை தேடிக்கொள்வது அவசியமாகும். அந்த மாதம் 29 நாளாக இருந்தாலும் கடைசி 10 என்பது இதை முறைப்படிதான் என்று கூறுகின்றனர். லைலத்துல் கதிர் ஏன் மறைக்கப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கதிரை பற்றி அறிவிப்பதற்காக வெளியே வந்தார்கள். அப்பொழுது 2 முஸ்லிம்கள் தங்களுக்கு இடையே சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறினார்கள், நான் லைலத்துல் கதிரை பற்றி உங்களுக்கு அறிவிப்பதற்காக வந்தேன். அப்போது இன்னென்ன மனிதர்கள் தமக்கு இடையே வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். அதன் காரணமாக அது எந்த இரவு என்ற குறிப்பு உயர்த்தப்பட்டு விட்டது. அவ்வாறு உயர்த்தப்பட்ட உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கக்கூடும். ஆகையால் அதனை 9வது, 7வது, 5வது இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கதிருடைய இரவை ரமலான் மாதத்தின் கடைசி 10 தேடுவதற்கு அனைவரும் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக. லைலத்துல் கதிர் இரவின் அடையாளங்கள் என்னென்ன? அது ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் 21, 23, 25 அல்லது 27, 29 ஆகிய ஏதேனும் ஒரு இரவில் இருக்கிறது, அல்லது ரமலான் மாதத்தின் கடைசி இரவில் இருக்கிறது. இந்த மனிதர் ஈமானுடன் நன்மையை கருதியும் அந்த இரவில் வணக்கம் செய்கிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். மேலும் அந்த இரவின் அடையாளங்களில் ஒன்று, அவ்விரவு மிக பிரகாசமானதாகவும் தெளிவானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கும். அது அதிக உஷ்ணமானதாகவோ அதிக குளிரானதாகவோ இருக்காது, சமமான நிலையில் இருக்கும். ஒளியின் அதிகரிப்பால் பிரகாசமான சந்திரன் இருப்பதை போன்றிருக்கும். அவ்விரவின் சுபுகு நேரம் வரை வானில் உள்ள நட்சத்திரங்கள் ஷைத்தான்களின் மீது எரியப்பட மாட்டாது.
மேலும் அவ்விரவின் அடையாளங்களில் மற்றொன்று மறுநாள் காலையில் சூரியன் சுடரின்றி உதயமாகும். முற்றிலும் வட்டமானதாக பௌர்ணமி நிலவை போன்று இருக்கும். இன்றைய தினம் அந்த சூரியனுடன் ஷைத்தானும் வெளிப்படுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்துள்ளான். மற்ற நாட்களில் சூரியன் உதயமாகும் வேளையில் அந்த இடத்தில் ஷைத்தானும் தோன்றுகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லைலத்துல் கதிரின் இரவு அன்று என்ன துவா கோர வேண்டும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கதிர் இந்த இரவு என்பதாக எனக்கு தெரிந்தால் நான் எந்த துவா கோர வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிஃபுல் அஃபுவா ஃபஹுஃபு அன்னி என்பதை ஓதுவாயாக என்று அருளினார்கள். இந்த துவாவின் பொருளானது, யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பதை விரும்புகின்றாய், ஆகையால் என்னை நீ மன்னித்தருவாயாக. இந்த துவா எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய துவாவாகும். அல்லாஹு தாலா தன் அன்பினாலும் தயாளத்தினாலும் மறுமையின் வாழ்வுக்காக மன்னிப்பளித்து விட்டால் அதனை விட சிறந்தது வேறு என்ன தேவை இருக்கிறது? இரவில் மற்ற வணக்கங்களை விட துவாவில் ஈடுபடுவது மிக சிறந்ததாக இருந்தாலும் குர்ஆன் ஓதுதல், தொழுகை, திக்ர் செய்வது போன்ற பல வணக்கங்களையும் சேர்த்து செய்வது சிறப்புக்குரியதாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கதிர் ஒன்றோ இரண்டோ எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதரும் முயற்சிக்கு தக்கவாறு ஆண்டு முழுவதில் அதை தேடுவதில் முயல்வது அவசியமாகும். அது இயலாவிட்டால் ரமலான் மாதம் முழுவதும் அது தேட வேண்டும். அதுவும் சிரமமாக இருந்தால் ரமலானின் கடைசி 10 நாட்களில் பாக்கியமாக நினைத்து அந்த நாட்களிலாவது முயல வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளை கை நழுவ விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுவும் முடியாவிட்டால் 27வது இரவையாவது பாக்கியமாக கருதுவது அவசியமாகும். லைலத்துல் கதிர் ரமலான் மாதத்தின் 27ஆம் இரவில் தான் இருக்கிறது என்று பெரும்பான்மையான ஷஹாபாக்கள், தாபியீன்கள் ஆகியோரின் கருத்துக்கள் ஆகும். அல்லாஹு தாலாவுடைய அருளினால் நற்பாக்கியம் உள்ள ஒரு மனிதருக்கு அது கிடைத்து விட்டால் இவ்வுலகில் செல்வங்களும் சுகங்களும் அதன் முன்னால் என்னவாக இருக்க முடியும்? எனினும் முயன்ற அவ்விரவு கிடைக்காவிட்டாலும் முயற்சித்திற்குரிய நற்கூலி கிடைக்காமல் போய்விடாது. குறிப்பாக மஹ்ரிபு, இஷா ஆகிய தொழுகைகளை ஜமாத்துடன் மஸ்ஜிதில் நிறைவேற்றுவதை ஒவ்வொரு மனிதரும் முக்கியத்துவத்துடன் ஆண்டு முழுவதும் கடைபிடிப்பது அவசியம். எனினும் நல்ல நசீபின் காரணமாக லைலத்துல் கதிர் இரவு அவ்விரவு தொழுகையின் ஜமாத்துடன் நிறைவேற்றுகின்ற பாக்கியம் கிடைத்துவிட்டால் அதனால் எவ்வளவோ நன்மைகள் கிடைத்துவிடக்கூடும். தீனுடைய ஒரு காரியத்தில் முயற்சி செய்து அதில் வெற்றி கிடைக்கவில்லை ஆனாலும் அந்த முயற்சிப்பதற்குரிய பிரதிபலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். அது அல்லாஹு தாலாவினால் நமக்கு கிடைக்க மாபெரும் பாக்கியமாகும். எத்தனையோ முயற்சியாளர்கள் தீனுக்காக துணை இருக்கிறார்கள், தீனுக்காக உயிர் விடுகின்றனர், தீனுக்காக முயற்சி செய்கின்றனர். அவர்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயம் பிரதிபலன்கள் கிடைத்தே தீரும். ஆகையால் எவரேனும் பெரும் பாவங்கள் புரிந்திருப்பாராயின் லைலத்துல் கதிர் இரவில் அல்லது அது போன்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நாட்களில் தம் தீய செயலுக்காக உண்மையான மனதுடன் மனமும் நாவும் ஒன்றி தௌபா செய்வது அவசியமாகும். ஏனென்றால் அல்லாஹு தாலாவுடைய பரிபூர்ணமான அருள் நம்மை எதிர்நோக்கி வந்துவிடுமானால் சிறிய பெரிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். நினைவிருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்னையும் உங்க துவாக்கள்ல சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறேன். புனித லைலத்துல் கதிர் இரவில் ஆற்ற வேண்டிய அமல்கள் என்னென்ன? முதல்ல ஒரு சலாமை கொண்டு 2 ரக்காயத்து நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அன்சல்னா ஒரு தடவையும் குல்வல்லாஹு 100 தடவையும் ஓத வேண்டும். தொழுது முடித்த பின் 100 தடவை சலாவாத்து ஓத வேண்டும். இத்தொழுகைக்கு நிறைய நன்மைகள் உண்டு. இரண்டாவது, ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காயத்து நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அன்சல்னா ஒரு தடவையும் குல்வல்லாஹு 27 முறையும் ஓத வேண்டும். இத்தொழுகைக்கு பாவ மன்னிப்பும் ஸ்வர்க்க பாக்கியமும் உண்டு. மூன்றாவது, ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காயத்து நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 2 முறையும் குல்வல்லாஹு 7 முறையும் ஓத வேண்டும். இத்தொழுகைக்கு மௌத்துடைய வேதனைகள் எளிதாக்கப்படும். நான்காவது, 50 சலாமை கொண்டு 100 ரக்காயத்து நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 3 முறை குல்வல்லாஹு 10 முறை ஓத வேண்டும். இந்த தொழுகையை தொழுபவருக்கு ஸ்வர்க்க மாளிகை கொடுக்கப்படுகிறது. ஐந்தாவது, ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காயத்து நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 2 தடவையும் குல்வல்லாஹு 50 தடவையும் ஓத வேண்டும். தொழுது முடித்த பின் சஜ்தாவில் நெற்றியை
வைத்து சலவாத் ஓதி துவா கேட்டால் துவா ஒப்புக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ். 6வது, ஒரு சலாமை கொண்டு 2 ரக்காயத்து நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 7 தடவையும் குல்வல்லாஹு 1 தடவையும் ஓத வேண்டும். தொழுது முடித்த பின் இஸ்திஃபாரும் சலவாத்தும் ஓத வேண்டும். தொழுகையை தொழுபவருக்கும் அவரின் தாய் தந்தையருக்கும் பாவ மன்னிப்பு அருளப்படுகிறது. லைலத்துல் கதிர் இரவில் சுபுகு உதயமாகும் சமயம் ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காயத்து நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 3 தடவையும் குல்வல்லாஹு 5 தடவையும் ஓத வேண்டும். தொழுகையை முடித்த பின் சஜ்தாவில் நெற்றியை வைத்து 41 முறை சுபஹான் அல்லாஹு ஓத வேண்டும். அவ்வோதினால் மனிதனின் அனைத்து தேவைகளையும் அல்லாஹு சுபஹான தஆலா நிறைவேற்றி வைக்கின்றான் இன்ஷா அல்லாஹ். இந்த தொழுகை அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு சுபஹான தஆலா அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். லாஸ்ட் இதிகாஃப் பத்தி 2 வரிகள்ல பார்த்திடலாம். நியத்துடன் மஸ்ஜிதில் தங்கியிருப்பதற்கு இதிகாஃப் என்பதாக கூறுகின்றனர். ரமலான் மாதத்தின் கடைசி 10 தினங்களில் இதிகாஃப் இருப்பது சுன்னத்தாகும். ஏனென்றால் இதிகாஃப் இருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கமாக இருந்து வருகிறது. புனித லைலத்துல் கதிரை அடைந்து கொள்வதற்காக ரமலானின் இறுதி 10இல் ஆண்கள் தங்கள் மஹல்லாவின் பள்ளியிலும் பெண்கள் தங்கள் வீட்டில் தொழும் அறையிலும் தங்கி இதிகாஃப் இருப்பது சுன்னத்தாகும். எனவே நம்ம அனைவரும் இதிகாஃப் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம்.